அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு அடிப்படை அறிவே இல்லாத எம்எல்ஏக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அடிப்படை அறிவு கூட இல்லாத எம்எல்ஏ எது மேனுஃபேக்சர் டேட்டுக்கு ஆதாரம் கேட்டாரு, அந்த அடிப்படை அறிவு போதுமா? இல்லைன்னா பஸ் கேட்டதுக்கு வந்துட்டு நானும் சாப்பிடலப்பா அப்படின்னு சொன்னாரு, அந்த அடிப்படை அறிவு போதுமா? இல்லைன்னா வந்துட்டு கோவை சிறுமி பாலியல் வழக்க வந்துட்டு மேடம் அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டு சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்க ஒரு அமைச்சர், அந்த அடிப்படை அறிவு போதுமா? அப்படி இருக்க சூழ்நிலை வந்து அமைச்சர் ரமேஷ் வந்து அடுத்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு. அதை கண்டிச்சு அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு அறிக்கை எடுப்பாங்க. என்ன சொல்றாருன்னா, ரமேஷ் அவர்கள் வந்து இந்த ஆய்வு செய்து வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து பண்ணுது, அங்க ஒர்க் பண்ற அந்த ஐயர்களுக்கு வந்து மனசு புண்படும்படியா நடந்து கொண்டாரு, இந்த இது வந்து நல்லது இல்ல அப்படிதானே. ஏன்னா நீங்க வந்து வைகாசி விசாகத்துக்கு முந்தின நாள் வந்து ரைடு வரீங்க நீங்க. ஆனா வைகாசி விசாகத்துல வந்து மக்கள் வந்து எப்படி முருகரை வழிபடணும், என்னென்ன நெறிமுறைகள் இருக்குன்றது ஒண்ணுமே வகுக்கல. சரிங்களா? இதை வந்துட்டு அறநிலையத்துறை சாராத திரு சுதந்திர அர்ச்சகர்கள் வந்துட்டு பண்ணா நீங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கீங்க. சரிங்களா? நீங்க ஒரு அறநிலையத்துறை அமைச்சரா நீங்க வந்துட்டு அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் வகுத்துருக்கணும்ல. நீங்க வந்துட்டு வகுக்கால, அதை எந்த நடைமுறையும் ஒழுங்கா வகுக்கலன்றதுக்கு சாட்சி தெரியுமா? நேற்று திருப்பரங்குன்றத்தில் 87 பேர்கிட்ட மயங்கி விழுந்தாங்க, அதுதான் சாட்சி. அங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை சொன்னாக்க, நீங்களே கோயில் போனாலும் தெரியும், நான் கோயில் போயிருக்கேன். நம்ம உள்ள போகும்போதே வந்து கூப்பிடுவாங்க, உள்ள அந்த அர்ச்சனை பண்றதுக்கு, சாமியை பார்க்கறதுக்கு 1000 கொடு 2000 மிகப்பெரிய ஒரு மோசடி. ஏன்னா உலகத்துல எங்கேயுமே கிடையாது இது போல மோசடி. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்குது. அதுவும் திருச்செந்தூர் கோயில் அதிகமாக நடக்குதுன்னு சொல்லி எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாம் சொல்றாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து மோசடிக்கும் ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் உடன் போகிறாரா ஒரு கேள்வி. இங்க வந்துட்டு யாரும் வந்துட்டு லஞ்சம் தாங்க, லஞ்சம் தந்தாதான் முருகரை பார்க்க முடியும் அப்படின்னு எந்த திரு சுதந்திர அர்ச்சகர்களும் வந்து சொல்லல. சரியா? நம்மளோட தேவைக்காக, நம்மளோட அவசரத்திற்காக நம்ம தான் அவர்களை பயன்படுத்திக்கிறோம். நம்மளே அவர்களை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேட்கிறார். சரியா? நீங்க பார்க்கணும்னா சாதாரண கட்டணத்திலே பார்க்கலாம், விஐபி கட்டணத்திலே பார்க்கலாம், எல்லா ஆப்ஷனும் இருக்கதான் செய்யுது. ஆனா நீங்க எதுக்கு அவங்களை தேடி போறீங்க? உங்களோட அவசரம், உங்களோட தேவை. சரியா? சரிப்பா, உங்க இருக்கே ஒரு லஞ்சம் வாங்குவது குற்றம் என்றால் நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் 4000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தாரு, அப்ப அவரும் குற்றவாளி தானே? கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு அவலமான ஆட்சி நடந்துங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்ற அந்த அறிக்கையில தெரிய வருது. அந்த கடந்த 5 ஆண்டு பிடிக்கணும் உங்களுக்கு தூக்கமே வராது. இல்ல திருச்செந்தூர் கோயில் வச்சு சொல்லட்டா, பல தசாப்தங்களாக இருந்த இடைத்தரகர்கள் முறையையும் போலி டோக்கன் முறையையும் டிஜிட்டல் என்ற முறையை கொண்டு வந்து அதை அகற்றியது எங்கள் ஆட்சியில் தான். சரியா? திருச்செந்தூர் கோயில் கட்டுமான பணிகளுக்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கி மெகா மாஸ்டர் பிளான் போட்டு சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடத்தி காட்டியதும் எங்கள் அரசியல் தான். சரியா? 52 அதிநவீன படுக்கை வசதிகளுடன் தங்கும் விடுதி, அதுபோக முதியோர்களுக்கான வாகன வசதி, அப்புறம் வந்துட்டு 24 மணி நேரம் அன்னதான திட்டத்தை கொண்டு வந்ததும் எங்கள் அரசியல் தான். இல்ல எனக்கு புரியல, இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் ரீல்ஸ் வச்சு அரசியல் நடத்த உங்களுக்கு இதெல்லாம் தெரியவா போகுது? சும்மா உடனே ஒன்று சொல்லிட்டா உடனே கத்திடுறது என்ன? திருச்செந்தூர் கோயில் கோபுரத்தை போல அங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி செய்த திட்டங்கள் எல்லாம் மாணவர்கள் உயர்ந்துதான் இருக்கு. சரியா? அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, அதை நீங்க கேட்கற மென்டாலிட்டியும் இல்ல. அப்புறம் நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. இப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு உருப்படி உருப்படாது. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அவங்களுடைய கட்சி தலைமை வந்து கண்டிக்கும். எப்பவுமே ஒரு எம்எல்ஏ பதவிங்கிறது மிகப்பெரிய பொறுப்புள்ள பதவி. எங்க ஊழல் நடந்தாலும் தட்டி கேட்கும். இது எப்படிப்பட்ட ஆட்களா? அதான்ப்பா அவர் வந்துட்டு எம்எல்ஏ இருந்து அமைச்சர் நிறைய தட்டி கேட்டு தான் இருக்காரு. அது பொறுக்க முடியாம தான் நீங்க இந்த யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வந்துட்டு அவர் பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படிப்பட்ட அரசியல்வாதி வந்து களத்தில் இருக்க? இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன், பார்த்து நீ முடிவு பண்ணிக்கப்பா. என்னடி இது?